நான் ஏற்கனவே என்ன விரும்புகிறேன் என்று கண்டுபிடித்து விட்டேன். நான் இந்த விமானத்தை என் ஆசையுடன் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதை பிடியுங்கள். ஓ வாவ், சரி, ஜெஸ் என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அது ஒரு கேக். எனக்கு ஒரு கேக் மிகவும் வேண்டும். ஆடி, நானே அதை தொடங்கிட்டேன். எனக்கு பார்ட்டி வேணும். இது ரொம்ப அழகா இருக்கு. ஜெஸ் பொம்மைகளை விரும்புகிறோம், ஆனால் நம்ம கேக் கூட தொடங்குவோம். பார்ட்டி, இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள். அருமை. நாங்கள் கேக்கை சேர்த்து அதை இளஞ்சிவப்பு கிரீமால் மூடுகிறோம். அதை பாஸ்ட்ரி ஸ்பேட்லாவால் மிருதுவாக்குகிறோம். வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாயா? நன்றி, நீ ஒரு உயிர் காக்கி. நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போது பார்பியை கேக்கில் செருக வேண்டும். இப்போது குளிர்ந்த பாண்டாவை எடுக்கிறோம். அது ஜெல்லியாக மாறும் அளவுக்கு குளிர்ந்துள்ளது. ஓ ஆம், அதை கேக்கின் மீது பிழிய வேண்டும் என்று எனக்கு உறுதி. இது மிகவும் சுவையாக உள்ளது. என் கேக்க உண்மையான நீச்சல் குளம் போல இருக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அற்புதம். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முதலில் நான் மாஸ்டிக் மூலம் ஒரு லூபு உருவாக்க போகிறேன். இப்படியே இத பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப அதை கேக்கின் மீது வைக்கிறோம். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். சேம், பாருங்கள், டேனி எதுவும் யோசிக்கவில்லை. சாக்லேட் கூட உடைய முடியவில்லை. ஆனால் நான் அதை பெறப் போகிறேன். இப்போது ஓ, இந்த சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் அதை செய்ய முடியாது. சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு என் ஹல்க் கையுறைகள் தேவை. ஆஹா, இந்த கையுறைகளுடன் எந்த சாக்லேட்டும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. நான் ஹல்க். இல்ல, டேனி கோபமாக இருக்கிறார். அடி 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 அடி. வாவ், அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை எங்கிருந்து பெற்றாய் டேனி? சாக்லேட்டை உடைப்போம். என்ன கிடைச்சது? பிரையட். அத கிண்ணத்துல வையுங்க. அடுத்தது, எனக்கு ஐரன் மேன் கையுறை தேவை மற்றும் சாக்லேட்டை உருக்கணும். அருமை. இப்பொழுது இது திரவமாக உள்ளது. அதை கேக்கின் மீது ஊற்றலாம். முழுவதும் நிறைய. அப்புறம் நான் அதை கிட்காட் கொண்டு அலங்கரிக்க போகிறேன். பக்கங்களில் இருந்து தெரிகிறது. இப்போது எனது பிடித்த ஹல்க் ஐ மேல் வைக்கலாம். ஓ, இதுவும் அழகாக இருக்கும். அது கேக்கின் மேல் அழகாக இருக்கிறது. அடுத்தது, M&M's கொண்டு அலங்கரிக்கவும். முடிந்தது. நானும் என் சிறந்ததை முயற்சித்தேன். நீ என்ன செய்கிற? என் கேக் சாப்பிடாதே. ஓ சரி, இது உங்களுக்காக. அப்போ அதை முயற்சி செய்யுங்கள். வாவ், நீங்கள் அருமையாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, கேக் வண்ணமயமான கான்ஃபெட்டியால் மூடப்பட்டுள்ளது. இதை முயற்சிப்போம். எனக்கு இது பிடிக்கும். இது யார்? ஓ, லூபுபு. கூல், எனக்கு இது பிடிக்கும். முயற்சி செய்வோம். ருசியாக இருக்கிறது. ஓ, இது ஹல்க் கேக். இதையும் முயற்சி செய்வோம். ஓ, உள்ள பச்சையாக இருக்கிறது. அது சூப்பர். இதை சுவைக்கலாம். வாவ், இது சிறப்பு. மேலும் இது சாக்லேட். சூப்பர். ஹல்க் சுவையாக இருக்கிறதா? ஐயோ, இது உண்மையான பொம்மையா? யாராவது கேக்ல உண்ண முடியாத பொருட்களை வைக்கிறார்களா? சரி, அடுத்தத முயற்சிப்போம். இந்த பார்பியோட உள்ளது எனக்கு பிடிக்கும். அவ உண்மையான நீச்சல் குளத்துல இருக்கிறது போல தெரியுது. இதையும் முயற்சிப்போம். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இப்ப நான் என் வெற்றிய சமையல்காரருக்கு கொடுக்கிறேன். நன்றி ஜஸ், இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ சரி, நீங்கள் உங்கள் புதிய பணிக்காக காத்திருக்கிறீர்கள். எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உருளைக்கிழங்குகளுடன் தொடங்குவோம். இப்போது அவற்றை ஸ்பிரிங்ஸ் போல வெட்ட வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. அதை பாருங்கள். இது வேலையை மிகவும் விரைவாக முடித்துவிடும்.
ஓ சரி ப்ரோம்ஸ்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கை ஒரு பகுதி எடுத்து அதை உருட்டி பின்னர் இந்த அழகான பூவாக உருட்டுகிறோம். இப்போ அதை குச்சியில வைங்க. நான் என்ன பண்ணலன்னு பாருங்க. இது ஒரு உருளைக்கிழங்கு காந்தி. வாவ், சமையல்காரர், அது ஒரு சிறந்த யோசனை. இப்போது அதை எண்ணெயில் மூழ்க விடுவோம். நன்றாக பொரிக்கவும். எல்லாம் தயாராகியதும் அதை தட்டில் வைக்கிறோம். மீதமுள்ளது மஸ்டர்ட் மற்றும் கேட்சப் ஊற்றுவது மட்டுமே. நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன். அற்புதம், நான் தயாராக இருக்கிறேன். டிப்பனி, நீ என்ன செய்தாய்? நன்றாக. நான் உருளைக்கிழங்குகளை சமைக்கிறேன். எனக்கு மிளகு மற்றும் உப்பு தேவை. இப்பொழுது நான் சிறிது மாவு சேர்த்து மசிக்கிறேன். அதில் சுறுசுறுப்பாக இரு. அஃபக், நான் அவற்றை மசிக்க வேண்டும். சரியானது. அது உண்மையான உருளைக்கிழங்கு மாவாக மாறியது. ஷியோமா, அருமையான மனம். இப்பொழுது அதை மெல்லிய அடுக்கு போல உருட்டு இதய வடிவில் வெட்ட வேண்டும். அதுக்கு மேல் என் உருளைக்கிழங்கு இதயங்களில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, எனக்கு தெரிந்து விட்டது. டானி, எனக்கு சீட்டோஸ் கொடு. நான் அவற்றை நொறுக்க வேண்டும். ஆம், எனக்கு ரொட்டி துகள்கள் உள்ளன. சரியானது. இதை ரொட்டி துகள்களில் மூழ்க வைத்து ஆழமாக வறுக்கிறோம். ஆவடை எடுக்கிறோம். அற்புதம். ஓ, இது என்ன? ஏன் சமையலறை முழுவதும் தோலுரிதல் இருக்கிறது? நானே உச்சி எடுக்க முடிவு செய்தேன். ட்ரில் பயன்படுத்தினால் வேகமாக இருக்கும். சில வினாடிகளில் உருளைக்கிழங்குகள் சுத்தமாகிவிடும். இப்போது அவற்றை நறுக்கி அதற்காக ஒரு கத்தானா பயன்படுத்துகிறோம். அது வேலை செய்தது. இப்போது நான் உருளைக்கிழங்குகளை ஒரு பர்னர் கொண்டு வறுக்க முடியும். இவ்வாறு வேகமாக இருக்கும். மைக்ராஃப்ட் டைனமைட் பெட்டியில் மாற்றி கோலா அனிமா சேர்க்கவும். எனக்கு எல்லாம் தயார். நாங்களும் தயார். On appetite. Wow. Wow. அது பண்ணலாம். ஜோயாட் உதரைஸ் இதயங்களோட தொடங்க விரும்புறேன். இதை முயற்சிப்போம். இது நல்லது. அடுத்தது என்ன? வாவ், இது என் லாலிபாப் போல, ஆனால் உருளைக்கிழங்கில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. இது நகைச்சுவையா உள்ளது. அத முயற்சிப்போம். சுவாரஸ்யமா இருக்குது. அடுத்தது என்ன? ஓ சரி, இதோ ஒரு சதுர உருளைக்கிழங்கு. அருமை. இது ருசியாகவும் இருக்குது. ஓ, அங்கே ஒரு கோலா மற்றும் டைனமைட் மாடு உள்ளது. நான் அதை முயற்சிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு மற்றும் கோலா, இது ஒரு சிறந்த சேர்க்கை. அருமை. சரி, இந்த சுற்றில் டேனி வென்றார். ஆம், நான் வென்றேன். நான் இதை ஒருபோதும் நினைக்கவில்லை. நன்றி ஜெஸ். இப்போது எனக்கு ஒரு வானவில் உணவு தயாரிக்கவும். பிரான்சி, அரேன் சமையல் ரோபோட் எல்லா உணவையும் எளியா சமைக்க முடியும். உங்களுக்கு போட்டியா? வணக்கம் பண்ணே. ஓ, அது அந்த நகைச்சுவையான தொப்பி அணிந்த மனிதர் சமையல்காரர். வணக்கம் சமையல்காரரே, நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? நம்பர் 41 எடுத்து பார்ச்மெண்ட் காகிதத்துல பிழிந்து வானவில் நிறங்களை சேர்க்கிறோம். இந்த அழகான வடிவத்தை பாருங்கள். அருமை. இப்போது அதை அடுப்புக்கு அனுப்பி வானவில் ஸ்பாஞ்ச் கேக் தயாரிக்கிறோம். நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? சரி, நான் தொடர்கிறேன். நான் கிரீமை ஸ்பான் கேக்கின் மீது பிழிந்து விடுகிறேன். இது பூரிப்பு ஆகும். இப்போது கிரீமை அதற்கு மேல் பரப்புங்கள். பின்னர் அதை உருட்டுவது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, முடிந்து விட்டது. ஓ ஓ பாருங்க, ரோபோட். இது ஒரு சிறந்த வண்ணத்து பூச்சி ரோல். மாவை மையத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சில் பிழிந்து விடுகிறேன். செஃப், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் ஆம், உங்களால் என்னை விட சிறப்பாக இருக்க முடியும். எப்பெல்லாம் அடுப்பில் வைக்கலாம். நான் நடக்கும் அடுப்பு தான். இதை பார்ப்போம். ஓ, நான் அதை எரித்து விட்டேன். வெப்பநிலையை குறைக்க மறந்து விட்டேன். ஆனால் இது எப்படி சாத்தியம்? கவலைப்படாதே ரோபோட்.
இது எல்லோருக்கும் நடக்கும். காத்திரு, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, அப்படி என்றால் இதுதான். முடிந்த கேக்கை எடுத்து திறப்போம். நான் ஒரு லைஃப் ஹேக் பயன்படுத்தி தயாரான கேக்கை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தேன். ஓப்ஸ், நான் தவறுதலாக கேக்கை எறிந்து விட்டேன். நான் மூடிய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும். நீங்கள் இவ்வளவு தொழிலாளர்களாக இருக்கீங்க. நாம் இதை செய்ய முடியும். குளோரியா, அழாதே. இதோ கொஞ்சம் பருத்தி மிட்டாய். ஓ, பருத்தி மிட்டாய், நன்றி. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை முயற்சிப்போம். ஓ, இது விழுந்து விடுகிறது. வாங்க, எனக்கு உணவுக்கான ஒரு யோசனை இருக்கிறது. கேக் மூடியில் பருத்தி மிட்டாய் வைக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் பருத்தி மிட்டாய் வேண்டும். நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். உண்மையிலா? நான் உன்னை மேலும் பருப்பு கொடுத்து மகிழ்விக்கலாம். இதோ இன்னும். ஓ, நன்றி. ஆனால் உங்களுக்கு தெரியும், எனக்கு இன்னும் அதிகம் தேவை. ஓ, மற்றும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். எல்லாவற்றையும் மூடியின் மீது வையுங்கள். ரோபோட், எனக்கு மேலும் பருத்தி மிட்டாய் கொடு. என் திட்டம் வேலை செய்கிறது. ரோபோட்டின் பருத்தி மிட்டாயின் உதவியுடன் நான் எனது சொந்த பருத்தி மிட்டாய் கேக் செய்ய முடிந்தது. இப்போது மூடியை போட்டு அதை அகற்றுவோம். இது வேலை செய்தது. அழகாக இருக்கிறதா, இல்லையா? ஆம், இது சிறப்பாக வந்துள்ளது. மூச்சு விடாம. சரி, ஜஸ் முயற்சி செய். வாவ், இந்த கேக் கருகியதா? ஆம், நான் அதை சாப்பிட மாட்டேன். அது எரிந்த துர்நாற்றம் வீசுகிறது. ஒரு கடி எடுத்தால் அருவருப்பாக இருக்கிறது. இப்பொழுது எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். ஓ, அத பாருங்கள், இது ஒரு ரெயின்போ ரோல். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இந்த கேக் மேகத்து போல இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். இது பர்க்கந்தல். அருமை. எனக்கு பர்க்கந்தல் மிகவும் பிடிக்கும். குளோரியா வெற்றி பெற்றார். நான் வென்று விட்டேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி அனைவருக்கும். ரோபோ, நீ எனக்கு நீங்கள் அவற்றை முயற்சிக்க விரும்புவீங்க. ஆனா இதுவும் ரொம்ப சீக்கிரம். நம்ம கார்டுகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எந்த வேகத்தில் அதை குடிக்க போகிறீர்கள்? மைக், நீ மெதுவாக இருக்க போகிறாய். ஓ, உனக்கு சராசரி வேகம் உள்ளது. மேலும் உனக்கு வேகமான வேகம் உள்ளது. இதை செய்யலாம். மியா ஏற்கனவே அதை குடித்து கொண்டிருக்கிறாள். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்குது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கிரீம். வாவ். ஓ, மனிதா. ஆமாம் மியா, நீ பைத்தியம். எனக்கு அவசரம் இல்லை. நான் இதை நடுத்தர வேகத்தில் குடிப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கீழே ஏதோ இருக்கிறது. வாவ், குளிர். சரி, நான் என் காக்டெயிலை முயற்சிப்பேன். நாம் காத்திருக்க வேண்டும். நான் அதற்கு ஹாம்பீரடைந்து விட்டேன். நன்றாக 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடா, அது கொடுமா. வாழ்த்துக்கள் மைக். ஓ, இப்போது இன்னும் வேண்டுமா? இல்ல, நான் தூங்க போறேன். சரி, இந்த முறை உங்களிடம் KFC சிக்கன் இருக்கிறது. அருமை. அதை விரைவில் சாப்பிடுவோம். ஆனால் முதலில் கார்டுகள். அதை திருப்புங்கள். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். மியா, உன்னிட்ட என்ன இருக்கிறது? சராசரி வேகம். மைக் வேகமாக இருக்கிறார். யூஹூ, அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். நான் முழு வாளியையும் சாப்பிட போகிறேன். ஐயோ மைக், நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ, என் சிக்கன். ஓ, நீ எங்கே இருக்கிறாய்? ஓ இல்லை, என் சிக்கன். ஓ சரி. ஊஃப், எனக்கு இதை இனி வேண்டாம். என்ன? ஒரு வீடற்ற மனிதன் என் கோழியை சாப்பிட்டான். மியா, நிக்கோலிடம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆமாம், நீ சரியாக சொல்கிறாய். அவள் மிகவும் மெதுவாக சாப்பிடுகிறாள். அதனால் அவளது KFC கோடிவாளியை எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாவற்றையும் சாப்பிடும் நேரத்திற்குள்ள அவள் ஒரு கோழி காலுக்கட்டை மட்டும் சாப்பிட முடியும். அருமையான யோசனை மைக். எனக்கு இந்த கோழி மிகவும் பிடிக்கும். அருமை. வாவ், அது பாருங்கள், ஒரு பக்கெட் மால்டீசர் காண்டீஸ். சரி, உன்னிட்ட என்ன கார்டுகள் இருக்கின்றன?
மைக் இன்று மெதுவாக இருக்கிறார். நிக்கோல் சராசரி வேகத்தில் இருக்கிறார். மோசமில்லை. மியா வேகமாக இருக்கிறார். அருமை. ஹூரே! எனது பிடித்த இனிப்புகள். நான் அவற்றை எல்லாம் ஒரு ஸ்ட்ராவின் உதவியுடன் சாப்பிடுவேன். அது மிகவும் வேகமாக இருக்கும். அட, அது மிகவும் சுவையாக இருந்தது. நான் முடித்து விட்டேன். நிக்கோல், வா. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் சாப்பிடுவேன். இதோ என் மாயமான ஸ்லைடு. என் மிட்டாய் அதில் இருந்து கீழே வந்து நேராக என் வாயில் போகும். எனக்கு இன்னும் வேண்டும். என்ன என்ன அதுதானா? ஓ இல்லை, அது சோகமாக இருக்கிறது. ஆம், எனக்கு முழு வாளி மால்டீசர்கள் இருக்கின்றன. நான் இன்னும் எதையும் சாப்பிடவில்லை, ஆனால் நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, இது மிகவும் எரிச்சலூட்டுகிறது. நன்றி நிக்கோல், அதுவே நமக்கு தேவைப்பட்டது. மற்றும் எனக்கு ஒன்று கிடைத்து விட்டது. ஓ, இந்த முறை சிறிய ஒட்டகச் சிவிங்கிகள். நான் உங்களை பொறாமைப்படவில்லை. இல்ல நண்பர்களே, நீங்களுடைய அட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் நல்லது. மியா மெதுவாக இருப்பார் மற்றும் மைக் சராசரி வேகத்தில் இருப்பார். பின்னர் நிக்கோல் வேகமாக இருப்பார். அசோவில் கோபப்படாதீர்கள். நீங்கள் விரைவாக முடித்தால் அது நல்லது. அவை மிகவும் மோசமானவை. இந்த அருவருப்பான உணவை அகற்ற நான் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியிருக்கும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஆனால் நான் முடித்து விட்டேன். மைக், நீ சிரிக்கிற. நீ அதை சாப்பிட மாட்டேவென்று. ஆனால் நீ சாப்பிட வேண்டும். அப்போ ஓ, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அவை ரப்பர் போல் இருக்கின்றன. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் அதை மென்று முடியவில்லை. நிக்கோல், போதும். அதுதான் மைக், நீ சிறந்தவன். மியா, வா. எனக்கு அவசரம் இல்லை. நான் ஒரு ஆக்டோபஸ் சாப்பிட வேண்டும். அப்ஸ், ஓ, ஆப்ஸ். சிறிது அதிகமாக செய்துவிட்டேன். நான் ஒரு என்ன என்ன நீங்கள் அனைவரும் தூங்குகிறீர்களா? அட, அதுதான் சிறந்தது. குளிர். இப்போ எல்லாவற்றையும் நீக்கி விடுவேன். ஐப்பை ஆக்டோபஸஸ், நான் உங்களை சாப்பிட மாட்டேன். அருமை. என் தட்டையை மேசையில் வைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். ஆஹா, ஓ மை காஷ், நூடல்லாவோட பிரிங்கிள்ஸ் அருமை. நீங்க அதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? அப்போ அட்டைகளை எடுக்கவும். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். அது வருத்தமாக இருக்கிறது. மியா சராசரி வேகத்தில் இருக்கிறார் மற்றும் மைக் வேகமாக இருக்கிறார். அதை முயற்சிப்போம். வாவ், சிப்ஸ் மற்றும் நூடல்லா ஒரு சிறந்த கூட்டணி. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையும் முயற்சிக்கிறேன். மைக், நீ எப்படி இவ்வளவு வேகமாக சாப்பிடுகிறாய்? ஓ மை காஷ். ஓ, இப்போது எனக்கு புரிகிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஓ, என் கை சிக்கிக் கொண்டது. அது வெளியே வரவில்லை. ஓ ஓப்ஸ், மன்னிக்கவும் மைக். அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. ஆமாம், சரி, நகைச்சுவையாக இருக்கிறது. இது வலிக்கிறது மியா. மன்னிக்கவும் மைக். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் என் சிப்ஸ் எல்லாம் சிதறிவிட்டது. அது ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. இப்போது நான் அதை கீழே போட்டு விட்டேன். அதை எடுக்க வேண்டும். வாவ், கிட்காட் நூடுல்ஸ். ஓர் நிமிடம், அது சாக்லேட்டால் ஆனதா? அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. மைக் மெதுவாக இருக்கிறார். நிக்கோல் சராசரி வேகத்துல இருக்கிறார் மற்றும் மியா வேகமாக இருக்கிறார். சரி, தொடங்குவோம். நான் சாப்பிட குச்சிகளை பயன்படுத்த போகிறேன், ஆனால் அவை அதிவேகமாக வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இது என் சொந்த வடிவமைப்பு. மைக், மியாவை பாரு. என்ன என்ன நடக்கிறது? ஓ வாவ்,
ஆமாம், அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ஓ ஆமாம், இங்கே என் நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். சாக்லேட் நூடுல்ஸ் நான் இதற்கு முன் முயற்சித்ததில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. அது குளிர்ச்சியானது. என்ன குளிர்ச்சியானது? கடைசி நூடுல் சுவையாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அருமை. இப்போது நான் என் நூடுல்ஸை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. மியா சரியாக சொன்னாள். அருமை. நான் இப்போது அதை சாப்பிடுவேன். மைக் மிகவும் மெதுவாக இருக்கிறான். ஓ, நான் அவனை உதவுகிறேன். வாருங்கள். நன்றி மியா. அருமா, நான் அவன் நூடுல்ஸ் எடுப்பேன். சுவையா இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். நிக்கோல், நீ இதை செய்தாயா? இல்லை, எனக்கு என் சொந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. ஓ, இது நிக்கோல் அல்ல என்றால் மியா ஒப்புக்கொள். யார் அது? நான் மிகவும் குறைவாக முயற்சித்தேன். இல்ல, எல்லோரும் என்னை நகைக்கிறார்கள். இப்போது நான் இனி பள்ளிக்கு போக முடியாது. நான் அவமானமாக இருக்கிறேன். பாலரினா கபுசினோ, நான் ஏன் அந்த உள்ளரங்க வகுப்பினர் எல்லாம் ஆக முடியாது? என்ன நடந்தது? நீ உண்மையா? அது எப்படி சாத்தியம்? நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆமா, உண்மையா? நீங்க எனக்கு உதவினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓ இல்லை, நான் சிக்கிவிட்டேன். ஓப்ஸ், ஹா ஹா, மன்னிக்கவும். நாம் எங்கு தொடங்க வேண்டும்? முதலில் உன் பிரேஸ்களை அகற்றுவோம். அவை உன்னை அழகாக காட்டாது. இங்கே நிப்பிளர்கள் உள்ளன, அவற்றை வெட்ட முயற்சிக்கவும். சரி, உடனே. ஓ, பிளேயர்ஸ் உடைந்து விட்டது. ஓ, கவலைப்படாதே லிவ். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அசாசின்ஸ் கப்புசீனோ. அவர் உனக்கு கண்டிப்பாக உதவுவார். பாருங்கள், பயப்படாதே. அவரது கத்தி கீல்கள் மிகவும் கூர்மையானவை. அவை சில வினாடிகளில் உன் பற்களுக்கான கம்பிகளை அகற்றிவிடும். உண்மையிலேயா? வாவ், இது உண்மையில் வேலை செய்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது நான் அவற்றை பாதுகாப்பாக அகற்ற முடியும், மேலும் என் பற்களையும். அடுத்தது என்ன? நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். பள்ளியில் உள்ள மிகவும் அழகான சிறுவர்கள் உங்களிடம் காதலிக்க தொடங்குவார்கள். அந்த பிம்பிள்களை பாருங்கள். அது இன்னும் உண்மையல்ல. எனக்கு இதை தேவை. இல்ல, உங்களுக்கு அதுக்கு தேவையில்ல. உங்களுக்கு வேற ஏதோ தேவைப்படும். பாருங்க, இது என் புதிய சாதனம். சரி, இதை பரிசோதிப்போம். வாவ், அதை பாருங்கள். அது என் முகப்பருக்களை உடனே நீக்குகிறது. அருமை. ஆனால் நான் இப்போது முழுவதும் சிவப்பாக இருக்கிறேன். கவலைப்படாதே செல்லம். இந்த வெள்ளை நுரை எடுத்துக்கொள். உன் தோல் மிகவும் நல்லதாக இருக்கும். சரி, வாவ், அற்புதம். இப்போது என் தோல் மிகவும் நல்லதாக உள்ளது. நீ சொல்வது சரி. இப்போது கண்ணாடிகளுக்கு பதிலாக கண் லென்ஸ்களை சேர்ப்போம். சரியானது. ஆம், இது சிறந்தது. நீ அழகாக இருக்கிறாய். உன் முடி அது வைக்கோல் மாதிரி இருக்கிறது. அதை சரி செய்வோம். அதுவும் மோசமா மணக்கிறது. அது ஒரு கரப்பான் பூச்சியா? உன் முடியல என்ன நடக்குது? நான் கூஸ் பாம்பாடிரோவை அழைக்கணும். அவன் எங்களுக்கு சில மூச்சைகள் அனுப்ப வேண்டும். வம்பினி குச்சினி வா கூஸ். அருமை லிவ். படுத்துக்கள். இப்ப நாங்களா ஒரு முட்டை முகமூடி செய்ய போறோம். ஓ சரி, இது உங்கள் முடிக்காக. முடியில் சில முட்டைகளை உடைத்து அதை சீவுவோம். முகமூடி முடியில் சில நிமிடங்கள் இருந்த பிறகு அதை கழுவலாம். சரி, எனக்கு புரிஞ்சது. ஓ, அற்புதம். இப்ப முடி ரொம்ப மென்மையா இருக்கும். அதை உலர்த்துவோம். எனக்கு ஒரு சரப்பு தொப்பி உள்ளது. இதுக்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. நன்றி. இப்ப அதை ஆன் பண்றோம். இங்கே உங்களுக்கு
ஓ, அருமையாக இருக்கிறது. குளிர். அதை எடுத்து விடு. ஓ வாவ், என் முடிய பாருங்கள், இது மிகவும் மினுமினுப்பாக இருக்கிறது. நன்றி. சரி, உங்களுக்கு வரவேற்கிறேன். மேலும் சில சிகை பிணைப்பு செய்ய மறக்காதீர்கள். அவை அழகாக இருக்கும். ஓ, நீ சரிதான் சொல்கிறாய். அதை செய்வோம். அது இல்லை செல்லம், நான் உனக்கு உதவுகிறேன். இல்லையெனில் நீ மீண்டும் உன் முடியை கெடுப்பாய். இங்கே உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அழகான சிகை உள்ளது. வாவ், உண்மையிலேயே அருமையாக வந்திருக்கிறது. பாலரினா காப்புச்சினோ, உன்னை வரைய விரும்புகிறேன். வாங்க, நான் இப்போதே செய்ய போகிறேன். பாருங்கள், அழகான போஸ். ஓ, அது நல்லது. ஓ வாவ், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இப்போது வெட்டி என் புதிய முடி சிகை மீது ஒட்டு. நான் இதுவரை இவ்வளவு அழகாக இருந்ததில்லை. ஓ, நீ சரியாக சொல்கிறாய் செல்லமே, அது அருமையாக இருக்கிறது. உனக்காக ஒரு அதிர்ச்சி உண்டு. முழு பெட்டி மேக் அப். வாவ், நான் முந்தையதாக மேக்கப் போடவே இல்லை. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். முதல்ல நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்பாஞ்சை பயன்படுத்துகிறோமா? சரியா? சரி, நான் அதை எடுக்கிறேன். இதோ இங்கே ஸ்பான்ஸ் இருக்கிறது. ஸ்பான்ஸ் மீது ஃபவுண்டேஷனை பிழியுங்கள். ஓ, இன்னும். ஓ, லிவ், உனக்கு மேக்கப் போடவே தெரியாது. நான் உன்னை கற்றுக் கொடுப்பேன். முதலில் ஒரு மென்மையான அடித்தளத்தை உருவாக்குவோம். அப்படியா? அப்படித்தானே. சரி, இதை பரப்பி விடுகிறேன். வாவ், பாருங்கள், அது அருமையாக இருக்கிறது. இப்போது உங்கள் முகத்தில் கொஞ்சம் பவுடர் போட்டு அது பிரகாசிக்காமல் தடுக்கலாம். சரி. நீங்கள் அதிகமாக பயன்படுத்திவிட்டீர்கள். முதலை பாம்பாட்டிரோ உங்களுக்கு உதவும். ஓ நன்றி, அது நிறைய பவுடர். அடுத்தது என்ன? இப்போது உன் கன்னங்களில் ப்ளஷ் போட வேண்டும். நீயே தொடரலாம். உண்மையிலா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கன்னங்கள் இப்போது இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. என் புருவங்களையும் திருத்துவோம். வாவ், நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? அது சிறந்தது இல்லை. நான் உங்களுக்கு உதவுகிறேன். நீங்கள் இந்த கருவியை பயன்படுத்த வேண்டும். ஓ சரி. இப்பொழுது அது சிறப்பாக உள்ளதா? செல்லமே, இது மிகவும் சிறந்தது. இப்போது இந்த கரண்டியை எடு. எனக்கு இதை ஏன் தேவை? நீங்க உங்க கண்களை அப்படியே மூடிக்கொண்டு கண்ணிழலை மேலே சரி செய்ய போகிறீர்கள். வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். ஆம், நீங்களே. இப்போது கொஞ்சம் ஹைலைட்டர் போட்டு சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்ப்போம். ஆஹா, வாவ், அதை பாருங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு லிப்ஸ்டிக் தேவை. உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை தேர்வு செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் நான் பிங்க் நிறத்துடன் செல்வேன். நீங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த கோப்பை தேவைப்படும். இதுக்கு கொஞ்சம் பால் சேர்க்க போறோம். இது உங்க காப்புச்சினோ தொப்பி. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றி. பாலரினா கப்புசினோ. ஓ ஆம். கபுசினோ பாலரினா, நானும் உங்களைப் போல நடனமாட முடியும். உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், நான் பாலரினா போல இருக்கிறேனா? ஓப்ஸ், ஓ, நான் விழப்போகிறேன். ஓ, என் தலை சுழல்கிறது. நான் ஒரு திரையில் மூடப்பட்டுள்ளேன். ஓ, திரை நன்றாகவே இருக்கிறது. உண்மையில் இதை என் உடைக்கு பயன்படுத்துவோம். அதிகமானதை இப்படி வெட்டி விடுகிறேன். இதோ இதை அணிந்து பார்க்கிறேன். ஓ, லிப்ஸ், இந்த இளஞ்சிவப்பு ஸ்கர்ட்ல நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இது எனது பாலரினா டியூடிய போன்றே தெரிகிறது. இப்போது இதுக்கு கொஞ்சம் பஞ்சு சேர்ப்போம். ஆம், இதுதான் உனக்கு தேவை. இந்த ரிப்பன்கள் எல்லாம் இந்த ஸ்கர்ட்டோட அருமையாக இருக்கின்றன. இப்போ உனக்கு ஒரு அழகான கார்செட் தேவை. வாவ், நான் மயமானவளாக தோன்றுகிறேன். அது இன்னும் சிறந்தது. நன்றி பாலரினா கபுசினோ. இந்த உடை நான் இதுவரை பெற்றதில் சிறந்தது. நான் முன்பை விட நிச்சயமாக சிறப்பாக நடனமாட போகிறேன். என்னை
பின்தொடர்ந்து சொல்லு செல்லமே. இதை போல சரி ஹா சேசு நீ வச்சுட்டு பெட் செய்கிறாஸ் பண்ணி ஒவ்வொரு அசைவும் பிரம்சனாய மனசு நீ செஞ்சுக்கு திருச்சி காக்க இருக்கிற. ஓ நீ சரியாக சொல்கிறாய். நன்றி கபுசினோ பாலரினா. நீ என்னை உண்மையிலேயே அழகாக மாற்றிவிட்டாய். நான் இப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஹாய். ஓ வா நிறுத்து. ஆஃப்க் அவர்கள் சிறிய குழந்தைகள் போல இருக்கிறார்கள். வாவ் அது மிகவும் சிறந்தது. இருங்கள் அது யார்? வாவ் அது குளிர். இது கப்புசினோ பாலரினா தானா? ஓ என் கடவுளே, இது அவள்தான். இல்ல இது உண்மையில லிவ். ஆனால் நீங்கள் என்னை எவ்வளவு படங்கள் வேண்டுமானாலும் எடுக்கலாம். கண்மணிகளே, நீங்கள் எங்களை ஒரு சவாலில் இழுத்து விட்டீர்கள். ஆகவே நான் முதலில் என்னுடைய பாதுகாப்பு பெட்டியை திறக்கிறேன். அருமை. ஓ சூப்பர். நான் ஒரு ஸ்னிக்கர்ஸ் மில்க் ஷேக் கிடைச்சது. ஆனால் அதை நான் எப்படி குடிப்பது? நீ விளையாடுறியா? நீ மட்டும் மூடிய திறக்க வேண்டும். நான் இதை சிந்திக்காத எப்படி? இது நான் சுவைக்கலாமா? சரி இல்ல இது என் ஷேக், எனவே நான் இதை பான்பேன். அளவு ரொம்ப ருசியா இருக்குது. இந்த அற்புதமான விஷயம் நான் தான் குடிக்கணும். சிரிந்தவளே, இப்போது நான் உனக்கு சுவையான பொருள் ஒன்றை காட்டப் போகிறேன். இந்த கலவம் இவ்வளவு சுவையாக இருக்கிறதா? அப்படி என்றால் அது முழுக்குமே உன் முகத்தில் ஊற்றப்படட்டும். நீ என்ன செய்தாயில்? முடிந்து விட்டது. இதன் பொருள் என்னென்றால் எனக்கு இப்போது குடிக்க எதுவும் இல்லை. இது நீதியானது அல்ல. எனது முறை. பாட்டிலை திறக்க. மீன்? யாருக்காவது கலவை இருக்க? எனக்கு மீன் ஏன்? ஜிகேடானதும் துர்நாற்றமுடையதும். இதை எங்களிடம் இருந்து விலக்கி வையுங்கள். அதில் வாசனை பற்றுவதற்கு முன் அதை பருகி முடியுங்கள். நான் வாந்தி எடுத்து விட்டா அது உன் தவறு. ஓ இவ்வளவு அருவருப்பா இருக்குது. இல்ல ஆனா அந்த முழு மீனையும் சாப்பிட முடியாது. ஆனா நீ வேண்டும். அதை பார்த்த உடனே எனக்கு மரித்து விடும். தரிக்க முடியாதது. ஏன் என்னை செய்ய வைத்தாய்? இதை நான் சாப்பிடுகிறேன். இந்த வாலியை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என்னை பார்த்து என்ன திசை திருப்புகிறாய்? தப்பித்துக் கொள்ளவும். சுருங்க பூட்டி எடுத்து வெளியே வா. சரி நேரம் சரி. இத்தனைதான். ஒரு ஸ்கிட்டில் சில்வர் சாக்லேட். அது ரொம்ப சுவையாக இருக்க வேண்டும். எவ்வளவு சாதாரணமான மிட்டாய். விசித்திரம். உனக்கு என்ன ஆகிறது? எனக்கு ஸ்கிடில்ஸ் மானியா வந்துவிட்டது போல இருக்கிறது. நான் ஒரு குழந்தையாக இருந்தபோது இதனால் நோய்வாய்ப்படுவதற்காக கனவு கண்டேன். சூப்பர். இப்போது என்னிடம் முடிவில்லாத அளவு மிட்டாய் இருக்கிறது. 2 மிட்டாய் சாப்பிடலாமா? அவசியம். சுவையாக இருக்கிறது. கேட் உனக்கு ஒன்று வேண்டுமா? தில்லாத்தியாய் அருவருப்பாக உள்ளது. சூப்பர். இது உண்மையில் ஒரே சூப்பர். வேண்டுமா? நீ முயற்சி செய்ய முடியாதா? அக்க செல்லம்மா, இதுல என்ன பிழையாக இருக்கிறது? ஓ தயவு செய்து உதவ முடியுமா? என்ன அசசரி இதுவரை இவ்வளவு டோரு? நமக்கு பாப்பர்ஸ் முன்பே தேவை. அதுவும் வினோதமாக தான் உள்ளது. அவை கம்மிகள். மலர்களே, நீங்கள் இதை பார்த்ததுண்டா? இல்லை. அவை சுவையாக இருக்கிறதா? ஆமாம் அவை வெறும் நம்ப முடியாத அளவுக்கு ருசியா இருக்கின்றன. உடனே ஒவ்வொரு பாப்பட்டையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம் அவற்றை பாருங்கள். அதை உடனே முழுதாக உண்டுவிட விரும்பினேன். கேட் மனம் வைக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். நாம் அவளுடைய மீதமுள்ள பப்பெட்டாகவும் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அவள் அதை செய்ய மாட்டாள் என்று நான் நினைக்கிறேன். சரி இல்ல நான் செய்வேன். கவலைப்படாதீர்கள். அதையும் கூட நினைக்காதே. இது எல்லாம் என்னுடையது. சரி. என்னிடம் என்ன இருக்கிறதோ பார்ப்பேன். எனக்கு இது தெரியாமல் இருந்தால் போதும் என்று விரும்புகிறேன். நான் உலகிலேயே யாருக்கும் காட்டிலும் பறவைகளுக்கு அதிகமாக பயப்படுகிறேன். ஏன் எனக்கு இப்படியாக தண்டனை கொடுக்கப்படுகிறது? நீங்கள் ஏன் எனக்கு இப்படி தண்டனை அளிக்கப்படுகிறது? இந்த சேகரிப்பாளரை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. சரியாக ஒரு சிறந்த யோசனை. ஒரு சிறிய வேக்யூம் கிளீனர் குழந்தைகளை காப்பாற்றும். ஓ நன்றி. தெரியமாக இருக்கிறது. அது நீக்கப்படவில்லை. எது உதடின் மேல் உள்ளது?
கேட்கவும் இது ஒரு வாக்கியம் கிளீனர். அதை முத்தமிடுவதை நின்று விடுங்கள். என் வேலை முடிந்தது. நானே நல்லவன். வா கே, உங்கள் உதடுகளை பாருங்கள். நீங்கள் ஒரு தெப்பத்தை போல உள்ளீர்கள். ஆனா உங்களோட பிரச்சனைகளை கேலி பண்றது நல்லதல்ல. இதுக்காக நீங்க புழுக்களை முடிக்க வேண்டியது. வெறுப்பாக உள்ளது. அவர்களை இங்கிருந்து அடிக்கவும். இது மிகவும் அதிகமாக உள்ளது. ஆமாவது பாதுகாப்பானதில என்ன மிதக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். கொண்டு நான் பார்க்கிறேன். வாவ், இங்கே ஏதோ ஒரு மருந்து இருக்கிறது. அது என்னை உலகின் அழகிய பெண்ணாக மாற்றும் என நம்புகிறேன். ஒரு விசித்திரமான உணர்வு என்னாகிறது. என்னை தயவு செய்து உதவுங்கள். ஓ, நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். காத்திரியா, தயவு செய்து. எவ்வளவு அழகானவள். இந்த குட்டியை கொஞ்சவே விரும்புகிறேன். ஓ வாவ், இப்போ நான் பூமியில இருக்கக்கூடிய மிக குட்டைய பெண். இது அதன் மட்டுள்ளன. உதாரணமாக இப்போ பாப்பா கேட் ஒரு சாதாரண சாப்ளின். என்னுடைய விரல்களுக்கு நீ என்ன செய்தாயோ பாரு. இதற்கு உங்களுக்காக ஒரு இதுவும் போதும். நீங்க ஒரு சிறுமிஸ் யாருக்குன்னு போட்டியிடத பார்ப்பதுக்கு ஆசைப்படுறீங்களா இல்லையா? எனக்கு தோணுது இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க வாங்க ஜூலி, நாங்க உங்களை நம்புறோம். வா, நீயோ உயிர் பிழைக்க. அதை பிடி, அதை பிடி. ஆம் ஆம். ஜூலி இலட்சியவாதி. அமினா ஸ்வான், ஜூலி பாராட்டுகள். ரொம்ப குளிரா இருந்துச்சு. பெண்களே, இது உங்கள் ஆதரவின் காரணமாகவே. நம்ம என்ன நிக்கிறோம்? ஓ நோ, நான் கண்டிப்பா கச்சா மாமிசம் சாப்பிட விரும்புறேன். பெண்களே மன்னிக்கவும், ஆனா இது மிகவும் அதிகமாக உள்ளது. உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய உங்க முன்னே ஒரு தட்டு இருக்குது. சாப்பிட மகிழுங்கள். நீங்கள் மிகவும் முறையற்றவர்களாக இருக்கிறீர்கள். உண்மையான ராபர்ட். இது கடினம். டேவிட், உங்கள் உடலை அகற்றுங்கள். அது காரணம் எனக்கு போதும். கத்தி மற்றும் முள்ளிக்கரண்டி உங்களுக்கு உதவ வேண்டும். எனவே அதை சாப்பிடுங்கள். நான் கொஞ்சம் அதிகமாக நடந்து கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன். ஓப்ஸ், இப்போ நான் ஒரு தட்டு கூட அடிக்க முடியவில்லை. சரி, எனக்கு ஆய்வு செய்வது என்ற எண்ணம் மக்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக. அதை பச்சையாக சாப்பிடுவது யுத்தமற்றது. ஒரு துண்டு கூட எனக்கு பேதம் உண்டாக்குகிறது. நான் இனி பொருந்த விரும்பவில்லை. உண்மையிலேயே நீங்கள் சேசுக்கடுப்பட்டு திறப்பது மிக அரிதானது. சரி, பார்க்கலாம். இந்த மர்ம மயக்கும் கைக்கோல் என்னை இங்கே காத்திருக்கிறது. வாவ், கஜு என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. அந்த ஜாடி என்ன செய்கிறது என்பதை நான் எப்படி கண்டறிய முடியும்? அவனுக்கு இதை வேண்டும். திருப்பு. சரி ஹரிதாஸ், நான் இருக்கும் என்னுடையது. நான் கற்றது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாருங்க. பிறர் பொருட்களை எரிக்கிறதுல உங்களுக்கு வெட்கம் இல்லைமா? இந்த சாயசமா அவங்களுக்கு தான் வேண்டும், எனக்கு அல்ல. அது எனக்கு வேதனை கூட உருக்கிறது. நேற்று சரியான நேரம் ஆகிவிட்டது போலத்தான். எந்த சந்தேகமும் இல்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நான் காத்திருக்க அதற்குள் முடியவில்லை. சுவையான ஒன்று இருக்கிறது. இந்த சுவையான ஐஸ்கிரீமை சாடி. கைகள் விட்டு வைங்க. எனக்கு ஒன்னே ஒரு பாக்கெட் இருக்குது. அதுவும் ரொம்ப குறைவான ஐஸ்கிரீம் தான் இருக்குது. அப்படி இருக்கையில இது எனது உரிமை. அத்தகைய கரண்டி உணவுக்கு ஏற்றதல்ல என்பதே தெளிவாக உள்ளது. எந்த அளவுக்கு பெரியதாக வேண்டும் என்பதை பார். இப்போது போகலாம். வெப்பமான கோடை நாளில் ஐஸ்கிரீம் போன்ற இதமாக ஏதும் இல்லை. எங்களுக்கு நனைத்து கொடுக்க முடியுமா? இல்லை. உங்கள் நாக்குகளை அடுக்கிக் கொள்ளுங்கள். பேராசை. கேட், உங்களுக்கு என்ன ஆனது? அவள் கொஞ்சம் கடினமானவள். ஆம், நான் அவரை பற்றாக்குறையிலிருந்து காப்பாற்ற எப்படி என்று நான் அறிவேன். கோலுப்படி உதவும். பெண்களே, நீங்கள் மிகவும் நன்றி. உங்களை இல்லை என்றால் நான் என்றென்றும் உறைந்து போயிருப்பேன். இப்போதெல்லாம் நான் வெந்து கொண்டிருக்கிறேன். மீதமுள்ள இறைச்சியை உங்களால் சமைக்க ஒரு சிறந்த வாய்ப்பு. கூடுதலாக கச்சைப்படம் அல்ல. ஒரு ருசியான கபாப் சாப்பிடுவேன். நான் பசிக்க ஆரம்பித்து விட்டேன். கேட், உன் எரியும் தொப்பி என்னை காப்பாற்றியது. ருசியானது.
நான் உண்மையிலேயே சுவையாக கொண்டாட்டிய மாமிசம் சமைத்தேன். நன்றி கிட். மான்சவுடைக்கின் ஆசாமிஷ மாமிசமைக்கு ஆண்டோ சுடிக்குமான என்பறியுள்ள நோடல்லாவை அனைவரும் விரும்புகிறார்கள். நானும் விதிவிலக்கு அல்ல. ஏ நீ என்ன செய்தாய்னு பாரு. ஓப்ஸ், கவலைப்படாதே, நான் அதை இப்போதே சரிபடுத்துகிறேன். வலிக்கிறது, மன்னிக்கவும். மூடிகளை பரப்புவதை நிறுத்து. நான் இனி அவ்வாறு செய்ய மாட்டேன். இப்போது நான் சுவையான நுடலாவை மட்டும் சாப்பிடுவேன். சிலி, நீ சாக்லேட் பேஸ்ட் கனவுகளில் கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய முடிந்தது. அனைவரும் எவ்வளவு பேர் ஆசைக்காரர்கள். ஆனால் உண்மையில் எனக்கும் ஒரு சொட்டு கூட கிடைக்கவில்லை. ரொம்ப நல்லது. ஐயோ பெண்களே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என் கை ஜாடியில் சிக்கிக் கொண்டுள்ளது. நீங்கள் எந்த நண்பராகாமல் இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் பேராசையானவர்களாக இருந்தாலும் வாங்க நகரு. இன்னும் கொஞ்சமே இருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஓ, பாட்டிலில் கொஞ்சம் பேஸ்ட் இன்னும் இருக்கிறது, குறிப்பாக நம் கையில். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி. பாட்டில என் கையில் வைத்து இருக்க வேண்டும் என நினைத்தேன். ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. கேட், பூட்டை திறக்க ஒரு தடவை ஆகும். இது நல்ல வாசனை இல்லாமல் இருக்கிறது. அப்படின்னா இல்லை, ஒரு அழுகிய மற்றும் மிகவும் துர்நாற்றமிக்க சீஸ் ஒரு துண்டு எண்ணெய்க்காக உள்ள காத்திருக்கிறது. பெண்களே, இது என்னால் சாத்தியமில்லை. என் நினைப்புல ஜூலி மற்றும் நானும் உங்களுக்கு கையை கொடுப்போம். நிச்சயமாக உங்களுக்கு சீஸ் உங்க வாயில் வைக்க உதவும். நான் ஹம்பீர் எரிந்து விட்டேன். ஜூலி, உன் தலாப்பியத்துல என்ன இருக்கிறது? ஆஹா, நாங்கள் இறுதியாக சுதந்திரம் பெற்றோம். டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ, ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்து விட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ், எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். பெருமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்தெழுத்தை சேர்க்க வீச்சம் போலே மாந்த இழுக்கு. அப்படியா? பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு, எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சீருக்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம். பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை. இங்கே நமது புகைப்படம். அழகு.
இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது, ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் ட்ரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். அப்பா, முடியாது. என்னிடம் அருமையான யோசனை இருக்கிறது. என்ன? புதன்கிழமை
என்னுடைய கண்களை பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டும். Inai strawberry Siberian. Shangu Kaunau Adi Sunday Safarian. நான் கொண்டு வேண்டும். நான் படிக்கிறேன். பயிரின் காதில் உங்களது விரலை செருக வேண்டும். அது அருவருப்பானது. இரத்த சோழன். ஏய் ஏய் அது நல்லா மணக்கிறது. யாராவது விரும்புகிறீங்களா? ஆஃப்க். ஐயோ, அதை விட மோசமாக ஏதாவது இருக்குமா? ஓ, ஒரு தாசாசமான மாம்சம். ஓ ஆம், சரி. ஜாம்பி அதை நக்கிக் கொண்டிருக்கிறது. வெம்பையருக்கு ஒன்றுமில்லை. அவன் உறுதியாக சோகமாக இருக்கிறான். வென்ஸ்டே ஒரு துண்டு எடுப்பாள். அவளும் மகிழ்ச்சி அடையவில்லை. ஹட்டை திருப்பிக் கொடு, ஏனெனில் நீ விதிகளை மீற முடியாது. நான் முதலில் தொடங்குகிறேன். எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மட்டும் வேண்டும். எம் சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். ஜோம்பி. Bombayar surjas. Hure, number citizen. சில மின்சாரத்தை பயன்படுத்துவோம். 220 வோல்ட். அருமே. அதை முயற்சி செய்கிறேன். சிரிக்காதீர்கள், இது உண்மையில் நல்லது. உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓ, மன்னிக்கவும். அதை விடு, உன்னுடையது. ஓ, அருவருப்பானது. இதோ உனக்கு. என்ன ஒரு சிறந்த கேக். ருசியானது. இந்த சுற்றில் என்ன இருக்குது என்று சொல்கிறேன். கதிர்ஷ்டா, புதன்கிழமைக்கு எதுவும் இல்லை. உனக்கு மகிழ்ச்சிதான். நான் முதலில் தொடங்குகிறேன். மூளை மொய்க்கிறது. எனக்கு பிடிக்கும். சாம்பி வா. இது உண்மையில் நேற்று பிறந்த ரத்தம். இந்த மூளை இது சில புத்திசாலி ஒருவருக்குரியது. இதை செய்யுங்கள். எப்படி நீ? சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப எளிது மற்றும் தைரியம். எனக்கு அங்க பியூரிகாசிக்குது. கணிதத்தில் என்னை சோதித்து பார்க்கலாம். 2 கூட 1 சமம். எனக்கு தெரியவில்லை. காத்திருங்கள். நான் நினைக்கிறேன் அது 5ஆக இருக்கிறது. என்ன? ஓ ஓ நாக்கு சரியில். எங்களை தொடரலாம்.
ஷாம்பி சாயத் போய்க்கலே ஸ்ரீல நான் சுட்டு குமுதுறேன் நான் இதை உடம்பு செய்ய லிக் பண்ண வேணும் அது ரொம்ப மோசமா தோணுது ஓ இதுவரை இதை விட மோசமானது ஒன்று சாப்பிடல லைன் என்ன ஷீர் செய்கிறேன் ஜாம்பி உன் சாமன் பண்ண பார்த்தேன் ஆம் ஆம் இன்னும் நேராக என் வாய்க்குள் ருசிகரமாக உண்மையா நான் கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்கேன் அற்புதம் சிறந்தது நான் க்ளோஷை எழுப்பலாமா ஆனாலும் சரிதான் எல்வின் தூடா நான் அதை நாக்கி சாப்பிட போகிறேன் நான் 50 வயதுடையவன் பழையவன் திஸ் இஸ் நல்லது இந்த நியூடில்ஸ் நிஜமாகவே ருசியா இருக்கிற வைம்பயர் எல்லாத்தையும் விரைவா நக்கிட்டீங்க என்ன வயல்தி பிடிச்சே டினரே என்னை சொல்லலையா இதை செய்யலாம் Design எல்லாவற்றையும் திருச்சி வைத்துள்ளேன் என் ரத்தம் தக்காளி சாஸ் போல இருக்கும் ஒரு சற்று பூர்த்தியான இணைப்பு சுவையாக உள்ளது ஓ இருங்கள் ஒரு இப்போது நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட முயற்சிக்கலாம் என் வாயிலிருந்து நீர் வடிது வெற்றை தோற்றம் உங்களை போல இல்ல நகைப்புக்குரியது இல்லையா இப்ப இதை முயல்கலாம் எவ்வளவு சுவையானது நண்பர்களே இது நல்லது ரவுண்ட் பண்ணலாம் ஓ ஒரு எலுமிச்சை இட்ஸ் மிருக கொலைபேரி இதை நக்கணும் இசி புளிப்பு இருக்கும் கொலையாளி ஒரு கடிகிறது புதன்கிழமை எதுவும் இல்லை அருமை இது செய்யலாம் நான் மூச்சடிக்க முடியல ஒரு ஜூகி உங்களுக்கு உதவும் ஓஹோ வாம்பயர் இது உன் வேலை என்ன Clementine. It is a boring here. ஜாம்பிகளெங்கும் உமிழ்கங்க சரி கடிச்சு பார்க்கலாம் இப்போது நாங்கள் அதை பிழிகிறோம் அது பிடிக்கும் என் முகம் முழுவதும் சுண்டி இருக்கிறது நிறுத்த